I call our beloved principal of Atai Arabic and VO Training Academy, N. Tariq Ahmed Alim Bilali Ustad, to speak some words. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah, ஒரு அற்புதமான காலை வேளையிலே வைட்டமின் டி, காலை வெயில் நம்ம உடலில் பட்டுச்சு அப்படின்னா வைட்டமின் டி நம்முடைய உடலில் பிறக்கும். ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லா டாக்டர்களும் சொல்கிறது இந்த காலை வெயிலில் நீங்கள் நில்லுங்க, அதனால் உங்களுக்கு எலும்பு பலமாகும், வைட்டமின் டி அதிகரிக்கும், தோல் பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, டாக்டர் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அல்லாஹு தாலா ஏதோ இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியினுடைய வாயிலாக நம்ம நிற்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய உடலில் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல நோயில்லாத நீண்ட ஆயுளையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. அப்போ 84வது தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து வாரந்தோறும் நம்முடைய கல்லூரியிலே பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை வர வைத்து இந்த தேசிய கொடி நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு ஆளுமைகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் ஆளுமைகளை நாம் அழைத்து மாணவர்களை அறிமுகப்படுத்தி மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான சொற்பொழிவையும் முன்மாதிரித்தனத்தையும் நாம் காட்டி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வாரம் நம்முடைய கம்பம் நகர தலைவர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கம்பம் நகர தலைவர் தமிமுல் அன்சாரி அண்ணன், சமூக ஆர்வலர் அவர்கள் நம் கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று அப்பாஸ் மந்திரி அண்ணன், அம்ஜத் கான் அண்ணன், சலீம் பாஷா அண்ணன், ஜெயிலானி அண்ணன் அவர்கள், இவங்க எல்லாருமே யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இந்த கம்பம் நகரத்தில் ஒரு முன்மாதிரியான சமூக ஆர்வலர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, கொரோனாவுடைய காலகட்டத்தில் தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளை கூட தன்னுடைய தாய் தந்தையை மரணித்து விட்டால் அடக்கம் செய்வதற்கு, தொட்டு தூக்குவதற்கு, எங்கே இந்த கொரோனா நம்மளையும் தொற்றிக்கொள்ளுமோ என்று பயந்து நடுங்கி போன இந்த மோசமான மனிதநேயம் செத்து போன அந்த நேரத்திலே கூட கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க தமுமுகவுடைய மாமகவுடைய சகோதரர்கள் பணி செய்தாலும் இந்த மொத்த தமிழகத்திற்கு முன்மாதிரியாக கம்பம் வட்டாரத்தில் கிட்டத்தட்ட பல உடல்களை, கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட உடல்கள், எத்தனை உடல்கள், 90 உடல்களை சாதி மதம் பார்க்காமல் அந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டவருடைய உடலை பெற்றெடுத்தவர்கள் அந்த சொந்தக்காரர்கள் கூட எடுத்து அடக்கம் செய்வதற்கு யோசித்த போது நம்முடைய கம்பம் வட்டார தமிமுல் அன்சாரி அவர்களுடைய தலைமையில் இந்த குழு அந்த 90 உடல்களை அவர்களுடைய மத அடிப்படையிலே, சடங்கின் அடிப்படையில் அடக்கம் செய்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய சேவை பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை என்ன செய்கிறது, இஸ்லாத்தை தீவிரவாதமாக காட்டக்கூடிய இந்த பாசிச சிந்தனை உடைய இந்த மோசமான சிந்தனையாளர்களுக்கு சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஆயுதம் நாம் சமூக சேவை செய்ய வேண்டும் என்று தமுகவுடைய தலைவர் ஜவாஹிருல்லா அண்ணன் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியின் அடிப்படையில் இன்றைக்கு சாதி மதம் பார்க்காமல், கொள்கை பார்க்காமல், இன்றைக்கு பொது தன்மையோடு தமிழகம் முழுக்க இந்த கள வீரர்கள் பணியாற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கம்பத்தில் அற்புதமான சேவை, நிறைய சேவைகள். அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவங்க கடந்த வாரம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களுடைய சகோதரர் தமிமுல் அன்சாரியை நீங்கள் உங்கள் கல்லூரிக்கு அழைக்க வேண்டும் என்று. அதாவது அப்பாஸ் மந்திரி அண்ணன் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறாங்க. அதாவது எப்படி அவங்க ஆர்வப்படுத்துகிறாங்க பாருங்கள், தனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செயல் வீரர்களை அவர்களை கண்ணியப்படுத்தணும், அவர்களை அடையாளப்படுத்தணுன்ற விஷயத்தில் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க. பார்த்தா அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் பார்த்தா மெசேஜ் ஓஞ்ச பாடு இல்லை, வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ தகவல்கள், அவ்வளோ சேவைகள், அவ்வளோ களப்பணிகள். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இன்னும் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றக்கூடிய எல்லா விதமான பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தமிமுல் அன்சாரி அவர்களுக்கும் அவர்களோடு பணியாற்றக்கூடிய களம் செய்யக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பணக்காரங்க கூட ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க, ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க. இவங்க கொடுக்கறதுக்கு எல்லா தகுதியும் படைத்தவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு உதவி செய்யறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க, என்னமோ சொத்துல பாதி எழுதி வைக்க சொன்ன மாதிரி. ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம் நம்முடைய சகோதரர்கள் பெரிய வேலைலாம் இல்லை, ஒர்க் ஷாப் வச்சிருக்கிறாங்க. சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் முக்கியமான நேரங்களிலே இல்லாதவர்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும், ரோட்டிலே சாப்பாடு இல்லாதவர்களுக்கும்
அவர்களால் முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் தான் நம்முடைய கம்பம் வட்டார மாமாக்கா சகோதரர் என்பதிலே மிக பெருமிதமாக நாம் கொள்கிறோம். அதில் ஜெயிலானி அண்ணன் இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு பயங்கரமான களப்பணியில் ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதமான சீதேவிகள். இவர் நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்ததை மிக்க மகிழ்ச்சியோடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அல்லாஹு தாலா இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் சிறப்பாக சேவையாற்றணும். எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய, எல்லா மதத்தினர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சமூக நல்லிணக்க விதையை இந்த தமிழகத்தில் இன்னும் ஆழமாக பதிக்குகின்ற வேலையை இந்த மாமாக்கா தமுமுக மிகச்சிறப்பாக வருங்காலத்திலே செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே பிரார்த்திவனாக. அற்புதமான இது. அதுலேயும் குறிப்பாக ஜெயிலானி அண்ணன் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மக என்ன செய்கிறாங்க, கராத்தேல பிளாக் பெல்ட். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு போட்டியிலையும் சமீபத்தில் கூட மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இந்த மாநில அளவில் போட்டியில் அவங்க பரிசு பெற்றாங்க. 2வது பரிசான ஃபஸ்ட்டு. இப்போ அந்த மாதிரி தன்னுடைய மகளை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு செயல் வீராங்கனையாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் என்பவர்கள் ஏதோ முடங்கி கிடப்பவர்கள் அல்ல. இனி வரக்கூடிய காலத்தில் தேவைப்படுது. காலம் மோசமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு மோசமான காலகட்டத்தில் நம்ம நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தில் பெண்களுக்கு இது போன்ற தற்காப்பு கலை தேவை. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களுக்கு தேவை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்திலே வருங்காலத்திலே பல இஸ்லாமிய பெண்கள் தற்காப்பு கலை கற்றுக்கொள்வதற்கு ஒரு முன்மாதிரியாக தன் மகளை அதில் முன்னிறுத்தி இருக்கிறார்கள். நான் கூட அண்ணன்ட்ட போன வாரம் சொன்னேன், ஒரு இடத்துல நம்ம இதில் பார்க்கும்போது பனை நடவில் நம்முடைய சின்னமுனூர் அத்தாயியில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, நான் உங்கள் மகன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. மகன் ரொம்ப பெரிய வயசுலாம் இல்லை, 10th தானே, 7வது. சுபஹானல்லாஹ். பாருங்கள், 7th தான் படிக்கிறாங்க. அப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு முன்னேற்றம். நான் சொன்ன சின்னமுனூருக்கு கிளாஸ் எடுக்கணுன்னே, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்குன்னொன்னே நானே வாரம் நான் என்ன செய்கிறேன், இந்த லீவ் டைமில் நான் கூட்டிகிட்டு போய் கிளாஸ் எடுக்க வைக்கிறேன், தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. வரக்கூடிய காலத்தில் அவங்களுடைய மகளையும் நம்ம என்ன செய்யணும், அவங்க நம்முடைய பெண்கள் கல்லூரிக்கு, ஏன்னா ஆண்கள் மற்ற மாற்று மத சகோதரர்கள் மற்ற இவங்களை நம்ம வச்சு நம்ம அந்த கிளாஸ் எடுக்க முடியாது. அப்போ நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரியை வச்சு எடுக்கும் போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மாணவிகளும் தற்காப்பு கலை கற்றவர்களாக அத்தாயி பெண்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு அற்புதமான எண்ணம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் அதற்கான முயற்சியும் அதற்கான செயல் திட்டங்களும் இன்ஷா அல்லாஹ் தீட்டப்படும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான இந்த கல்லூரியில் நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறான். போதை பழக்கங்களை விட்டும், ஆபாசங்களை விட்டும், சினிமாக்களை விட்டும், தேவையற்ற மெயின் டைவர்ஷன்களை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து ஒரு அற்புதமான மாகுள்ள நம்மளும் செயல் வீரர்களாக உருவாகி கொண்டே கல்வியாளர்களாக உருவாகி வருகிறோம். எல்லாம் அல்லாஹ் தாலா நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியான மாணவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்து இந்த சமூகத்தினுடைய நாளைய வழிகாட்டிகளாக அல்லாஹ் தாலா ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.